நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன்கரன். இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த பகுதிக்கு நியூ டெல்லியிலிருந்து முத்துக்குமார்ன்ற ஒரு கொஸ்டின் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு. என்னுடைய அப்பா 52 வயசு மூலம் நட்சத்திரம், என்னுடைய அம்மா 45 வயசு ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி. எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு மேல இவங்க பிரிஞ்சிருக்காங்க, செப்பரேட் ஆயிட்டாங்க. ஆனா டிவோர்ஸ் பண்ணிக்கல. அம்மாவுக்கு வந்து ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து ஒரு பிராக்டிக்கலான ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு ஆன்மீகம் அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. 2 பேருக்கு நான் ஒரே புள்ள. 2 பேருமே என் மேல வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷனா இருக்காங்க, ரொம்ப டேக் கேர் பண்றாங்க. ஸ்கூல் ஸ்டடீஸ் வரைக்கும் நான் வந்து அம்மா கூட இருந்தேன் கோயம்புத்தூர்ல. காலேஜுக்கு நான் வந்து டெல்லி வந்துட்டேன். டெல்லியில தான் எல்லாம் பண்ணேன், யூஜி பிஜி. இப்போ எனக்கு 25 வயசு ஆகுது. எனக்கு இன்னும் ஒரு 1 இயர்ல நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு சோர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு பொண்ணோட லவ்ஸ்ல இருந்துகிட்டு இருக்கேன். அது பேரண்ட் 2 பேர்த்துக்குமே தெரியும். எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அக்ரி பண்ணிட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, என்னுடைய அப்பா தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், அம்மா ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். 15 வருஷமா பிரிஞ்சு இருக்கிறவங்க, செப்பரேட்டா இருக்கிறவங்க இதுக்கு மேலேயாவது ஒன்று சேருவாங்களா? ஏன்னா பையனுடைய கல்யாணத்தை முன்னிட்டு பையனுடைய ஃபியூச்சருக்காகவாது ஒன்று சேருவாங்களா? அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா எனக்கு மனசுல ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். உங்களுடைய பதிவுகள் நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். நீங்க ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் அஸ்ட்ராலஜர் அப்படின்றதுனால கொஞ்சம் கரெக்டாக சொல்றீங்க, உண்மையை சொல்லிடுறீங்க. அதனால இது என்னன்றதை கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு அனுப்பியிருக்கீங்க முத்துக்குமார். நார்மலாக இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் வரதெல்லாம் வந்து இந்த ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன் இல்லையா முத நாள், அதுலேயே வந்து அதுக்கு பதிலை சொல்லிடுவேன். அது டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இந்த மெயின் வீடியோவில் கொடுப்பேன். பட் ஏன் உங்களுக்கு அப்படி கொடுக்க முடியல அப்படின்னாக்கா, உங்கள் ஃபாதர் மதர் 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புன்றது வந்து கடைசி வரைக்கும் இல்லை. 11க்கு 8 பொருத்தம் இருக்கு. உங்கள் அம்மாவுடைய நட்சத்திரம் ரோஹிணிக்கும் உங்கள் அப்பாவுடைய நட்சத்திரம் தனுசு ராசி மூலத்துக்கும் 11க்கு 8 பொருத்தம் இருக்கு, நட்சத்திர பொருத்தம்லாம் இருக்கு. பட் ஜாதகத்துல கட்டங்கள் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கட்ட அமைப்பு இல்லை. அந்த குடும்ப அமைப்புன்றது 2 பேர் ஜாதகத்திலுமே மிஸ் ஆகுது. கலத்திர ஸ்தானம்ன்றது 2 பேருக்குமே வீக்கா இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது அது ஒரு முக்கியமானது. இதெல்லாம் எதுவுமே இல்லாத பட்சத்துல கடைசியில வந்து சுப்ரீம் கோர்ட் மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது கடைசி பட்சம் அதுதான். அதுவே அங்க வந்து மிஸ் ஆகுது. ஒரு சில ஜாதகத்துல வந்து நீச்சம், ஒரு சில ஜாதகத்துல வந்து ஏடாகூடம். இதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு அனலைசேஷன். பட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க மேல வந்து ரொம்பவே டேக் கேர் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க. 2 பேர்த்துக்குமே வந்து புருஷன் முன்னாடி செப்பரேட்டட் ஆயிட்டாங்க அப்படின்றதுதானே தவிர சில சொத்து விஷயங்கள், சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இல்லாம, அதுக்காக மட்டும் இல்லாம அம்மாவுக்கு ஆன்மீக ஈடுபாடுன்றது ஜாதகத்துல நல்லாவே தெரியுது. அப்பாவுக்கு வேற சில மேட்டர்கள்ல ஈடுபாடுகள் இருந்தாலும் அவரும் வந்து உங்க அம்மாவை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, உங்க அம்மாவை விட்டு இன்னொரு பெண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு அமைப்புல அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல அவரும் கிடையாது, அந்த அமைப்பும் அவருக்கு கிடையாது. ஸோ அம்மாவுக்கு நேச்சுரலி அது கிடையாது. ஸோ அதனால வந்து இருக்கிறது நல்லபடியாவே இருந்துகிட்டு இருக்கு. வயா மீடியாவா நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்க மூலமா வந்து ஃபாதர் மதர் 2 பேருமே வந்து உங்க டேடி மம்மி 2 பேருமே வந்து உங்க மூலமா வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்லது நடக்குது உங்களுக்கு அப்படின்போது, கல்யாணம் போன்ற ஒரு சுப நிகழ்ச்சியின் போது கண்டிப்பா அதுக்கு வருவாங்க. அவங்களுடைய பிளஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் உண்டு. உற்றார் உறவினர் எல்லாருமே உங்களை வாழ்த்து வருவாங்க. அப்ப அவங்களும் எல்லாரையும், அப்ப சொந்த பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்னா வரும்போது அப்பா அம்மா ஒன்னா சேர்ந்து வந்து உங்களை வாழ்த்துறத ஆசீர்வாதம் பண்றதை அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ நீநாட்டு வரி. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்தா உங்களுக்கு மனசுல ஒரு மியூச்சுவலா வந்து ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. நியாயம்தான். அது அந்த திருப்தி அவங்களுக்கே இருக்கும், அந்த திருப்தி அவங்களுக்கே வந்திருக்கும் சேர்ந்து இருந்தா. ஆனா அவங்க இப்படி தனியா இருக்கிறவங்க தான் அந்த மியூச்சுவல் சாட்டிஸ்பாக்சன் அவங்க 2 பேருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னாக்கா நார்த் போல் சவுத் போல் மாதிரி ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னாக்கா. ஸோ அதனால ஒருத்தருடைய இன்டென்ஷன் வேற, இன்னொருத்தருடைய இன்டென்ஷன் வேற. அதனால யாரை பத்தியுமே எதை பத்தியுமே நம்ம வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ உங்களை நல்லபடியா வளர்த்துருக்காங்க, ஆளாக்கிட்டாங்க, நல்லா படிக்க வச்சுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னும் படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, நல்ல ஒர்க்ல இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நோ வரிஸ். உங்களுடைய மேரிட்டல் லைஃபும் நல்லா இருக்கு. இது நீங்க கேட்காத கேள்வி, அதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன். ஏன்னா உங்க ஜாதகத்தை அனுப்பியிருந்தீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்கு. லவ் மேரேஜ் நல்லபடியா அமையும். ஏன்னா இப்பவே 2 வீட்லையும் கன்ஃபரன்ஸ் வாங்கிட்டீங்க. அவங்களோட பிளஸிங்ஸ்லாம் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம், அது இது உங்களுடைய ஃபியூச்சர் எல்லாமே இருக்கு. ஃபாரின் போறதுக்கான சான்சஸ், பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டினா நல்லா பிரைட்டாகவே இருக்கு உங்களுக்கு. ஸோ நீ நாட் டு வரி அபவுட் எனிதிங். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இட்ஸ் ஆல் ஃபேட். நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவருடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட உங்கள் சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு
கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரண்.